எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா பேரும் நல்லா காசு வந்து போறோம்னு நினைச்சிருக்கோம் நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. வாழ்க்கை தத்துவமே அங்கதான் இருக்கு. என்ன தெரியுமா? பணத்தை முன்னாடி, அதாவது காசு பணத்தை முன்னாடி வச்சா, அதே பணத்தை காசை முன்னாடி வச்சாச்சு. உண்டே பின்னாடி என்ன இருக்கு? நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் இருக்கு. அதே காசை முன்னுக்கு வச்சா, கடவுளை பின்னுக்கு வச்சா. ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகம் பணம் இருந்துச்சுன்னா நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடுவேன். எப்படி 5 ரூபா வாங்கக்கூடிய ஒரு பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்குவேன். 50 ரூபா வாங்கக்கூடிய பொருளை 500 ரூபா வாங்க. ஏன்னா தண்ணீர் நிகழ்த்த பணம் இருக்க ஒரு அகந்த. ஏன்னா தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ்வதே மனித இயல்பு. ஆனால் மனுஷன் அப்படியே இருக்கேன், எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கே வேணும், என் சந்ததிக்கே வேணும், செய்ய கோடி கோடியாக குவிக்கிறேன். கோடி கோடியாக பணம் இருக்கு, அவனால் ஆசைப்பட்ட இனிப்பு சாப்பிட முடியாது. ஏன்? என்ன காரணம்? சக்கரவர்த்தியாக இருக்கு. லட்ச லட்சம் பணம் வச்சிருப்பேன், அவனால் கறி மீன் சாப்பிட முடியாது. ஏன்? என்ன காரணம்? ப்ரெஷர் சுகர் இருக்கு. ஏன்னா மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மனுஷ வாழ்க்கையில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், மேடு, பள்ளம் எல்லாமே வரும். எல்லா நேரத்தையும் மனுஷன் சிரிப்பேன். இந்த சிரிப்பை வச்சு மனிதன் வகைப்படுத்திருக்காங்க. எப்படி? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனை சிரிப்பவன் கவிஞன், கண்டவன் சிரிப்பவன் காரியவாதி, தென்னு சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலையை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி. அப்போ எது சிறந்த சிரிப்பு, எது சிறந்த வாழ்க்கை? உண்மையிலேயே மனிதனும் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷம் உழைச்சி வாழ்றாங்க இல்லையா, அதே சிறந்த சிரிப்பு, அதே சிறந்த வாழ்க்கை. இதை கவிஞெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? நானும் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞ பட்டம் வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கணும், ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மனித ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமான நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைத்தார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. ஆணவ சிரிப்பி, ஆணவ சிரிப்பி. தோட்டங்காக்க போட்டு பறித்து என்ன விளக்கம்? கவிஞர்களே இப்படி எழுதியிருக்காங்க. நிறைய பேர் அப்படி தாட்டா பண்றாங்க. ஏன்னா விளக்கம் இல்லாம எழுதல. இப்ப நம்ம ஊர் அள்ளினார் 1 ஏக்கர் விவசாயம் இருக்கு. ஆமா, அந்த நெல்லு நம்ம தண்டீஸ்வரனே எடுத்துக்கிறோமே, தோட்டம் போட்டு பயிரை என்ன சொன்னீங்க சொல்லுங்க? தோட்டங்காக்க போட்டவே பயிரை தின்பதோ, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஏன்னா 1 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. நெல்லு, கரும்பு, வாழை, நம்ம மண்ணுக்கு என்ன வரும் அதை விவசாயம் பண்ணுவோம். அந்த விவசாய பயில ஆடுமான மேயா பாதுகாப்பு என்ன செய்வான்? முள்ளுவேலி இறப்பா, இல்லைன்னா காவல் காப்பான். இந்த முள்ளுவேலி பயிரை மேய்ஞ்சிருமா? மேயாது, மேயாது. அப்ப இப்ப நம்ம நாடத்துக்கு எத்தனை வந்திருக்கான்? 10 பேர். 10 பேரியா? இதை பெண்கள் ஆண்கள் எத்தனை? 2 பெண்கள் தாயா? 2 பெண்கள் தாயா? இப்ப நம்ம எல்லாம் போய் சாப்பிட்டோன்னு தூங்கிடுவோம். சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க. இல்லையா? எனக்கு சித்தப்பா மாதிரி சாப்பிட்டு தூங்குவாங்க. ஆனா பெண்கள் எப்படி இல்லை, வீடு கூட்ட வேலை, பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறாரு, ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கு, ஆனா அவங்க தூங்க முடியாது. அதற்காக சின்ன வசதி செஞ்சிருக்கு. என்ன, அது வண்டியில தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி வச்சுட்டு. ஆமா, இந்த தூக்கத்தை கெடுக்கிற நம்ம சங்கத்துல 2 பேர் இருக்காங்க. யாரா இருக்க? ஒண்ணு அகர் ஆர்முகம், இன்னொன்னு கூலிச்சாமி.
மூணாவது என் மாப்பிள்ளை தண்டீஸ்வர ஆளு. ஆமா வந்த டான்ஸ் ஒருத்தர் அனுப்பிச்சாச்சு. ஆமா ஏமா நேற்று எந்திரு போனேன், முந்தானத்து எந்திரு போனேன், சரி நாளைக்கு எந்திரு போறேன், சரி நான் அன்னைக்கு ஒன்னா போனேன் வந்து ஞாபகம் இருக்கு. அப்படி பேசிக்கிட்டே வருவேன். அந்த போல பேச மாட்டாம பேசிக்கிட்டே வருவேன். சரி இந்த பொருளை எங்கே வாங்கினேன், சரி நான் ஒரு பொருள் வாங்கி தரான்னு கேட்பேன். சரின்னு அந்த பிள்ளை சொல்லும். அப்படின்னா உனக்கு நான் சரவணாஸ்டோர போய் கண்மை வாங்கி தர்றேன். ஏன்னா 10 ரூபா. நீங்க 2 பேரும் சரவணா ஸ்டோர் நிறைய போற மாதிரி தெரியுது. மற்ற பொருள் கேட்டா 20 ரூபா 30 ரூபா 300 ரூபாய்க்கு மேல போயிடுறேன். ஆமா இப்படி பேசுறது மேடைக்கு வந்து தமிழ்ல என்ன தொண்டை கட்டிக்கிறேன். இதே வேலை இதை காட்டிலையும் என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் செய்தி பேப்பர்ல போடுறாங்க, டிவியில சொல்றாங்க. இதுல வாழ்க்கையில் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலம் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சம்பவம் அது? பள்ளி சென்ற மாணவி ஆசிரியர் கற்பழித்தார். கல்லூரி சென்ற மாணவி பேராசிரியர் திருமணம் முடித்தார். இப்படிதான் இப்படி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடக்காமல் நடந்துகிட்டா இருக்கு. இதைத்தான் கவிஞர்கள் நினைச்சிருக்காங்க. தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் தின்பதோ, தோட்டங்காக்க போட்ட வேலி பயிர் தின்பதோ, கேள்வி கேட்க ஆள் இல்லாம பார்த்தது நான் உனக்கை பார்க்கிறேன், மருதம் நெய்தல் பால் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளிலே அழகான குறிஞ்சிக்கு வந்து விட்டோம். நாரகுடி வள்ளியம் கதக்க வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தம் ஆடலம் சோ ஆடலம் சோ ஆடலம் சோ பண்ணு மைத்தன குந்தல் மதன மண்டாள வெள்ளி கெண்டோர்த்த கண்ணால் கிளீன் வாய்ச்சார் கற்கன் சக்கரை போகத்தேனும் கனியோர் கந்தமுது அண்டமா முடிவெடுக்கலாம் அமர் நல்லி வணங்கி இருப்பதால் வள்ளியா இருக்குங்க. வள்ளினா திரும்ப முடிக்க ஆசை வந்துருச்சு. சும்மா திரும்ப முடிக்க முடியுமா? ஏதோ பரிசு பொருள் வாங்கி தரணும். நகை வாங்கி தருவோமா? நகை வந்து 4 நாள் விலை குடிக்க போகுது. நகை வாங்கி தரணும்னா அதை காட்டி செய்யக்கூடி சேதாரம். அதுக்கு ஆதாரமே இல்லை. சரி நம்ம ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி தருவோமா? முடியுமா? அதெல்லாம் வாங்கி தரலாம். 10 லட்சம் 4 நாள் கூட்டிகிட்டே போகுது. சரி வாகனம் வாங்கி தருவோமா? காரு பைக் இப்படி ஏதாவது போட முடியாது. இப்போ இசைகள் வாங்கி தருவோமா? வாசிக்க தெரியணும். சரி தின்பண்ண வாங்கி கொடுமா? அதான் அந்த பெண்மணிக்காக அழகான ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன். நான் வாங்கி வச்சிருக்க பொருள் வாங்கி மாப்பிள்ள நீங்க உங்க காதலி வாங்கி கொடுத்துருக்க. உங்க காதலி பேர சொல்லிடுவா? சரி ஏன்னா சொன்ன உங்க வீட்டுல விடியக்கால விளக்கம் செய்யணும். ஆமா அது இந்த பொருள் வாங்கி தர மாதிரி சித்தப்பா நீங்க உங்க காதலி வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு ஆமா நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இல்லை தெரியுமா? இப்ப நான் வாங்கி கொடுக்க பொருள் வாங்கி கொடுத்தா அன்பு பாசம் நேசம் 4 நாள் கூட்டிகிட்டே போகும். உன்னை மாதிரி என்னை மாதிரி பணம் அதிகமா தேவைப்படாது. என்ன தெரியுமா? வளையல் வாங்கி தர போறேன். ஆமா 10 ரூபா தான் போகுது. என்ன வளையல்? கண்ணாடி வளையல். ஆமா அதனால கல்யாண பொண்ணு கல்யாண கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் இங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையல் வளையல் இந்த வளையல் முத்தாடு வளையலுக்கு கல்யாண கொள்ளி கல்யாண கள்ளி கொண்டாடி இந்த வளையல் இவள்
வளையல் சங்கு வளையல்